டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு கேப். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, வியாழன், வெள்ளி, சனி. ஸோ இந்த 3 நாள்லும் கண்டிப்பா நீங்க வந்து ரிவிஷனுக்கு ஒரு பிளான் வச்சுட்ருப்பீங்க. எப்படி வந்து நம்ப இந்த 3 நாள் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பரேஷன வந்து பார்த்தீங்கன்னா, ரிவிஷனுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியால இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் நானுமே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் நான் தரேன். ரிவிஷன் ஐடியா. இந்த 3 நாள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இது சப்போஸ் உங்களுக்கு புடிச்சது அப்படின்னா, உங்களுடைய ரிவிஷன் பிளான் ஐடியாவுல ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் சொல்றத விட உங்களது தான் கரெக்ட்டா இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அதுவே எனக்கு கரெக்ட்டா இருக்குது அப்படின்னா, அத நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இன்னும் நான் ரிவிஷன் பிளானே நான் போடல அப்படின்னா, என்னுடைய ரிவிஷன் பிளான நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 3 நாள்ல இருக்கிற நாளைக்கு, ஸோ இந்த தர்ஸ்டே வியாழக்கிழமை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த 1 நாள் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நீங்க யூஸ் பண்ண போறது 2ஆ பிரிச்சுக்கோங்க. பாதி பாதி நாளா பிரிச்சுக்கோங்க. இந்த பாதி பாதி நாள்ல ஃபர்ஸ்ட்டு ஹால்ஃப் டே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் தமிழ் சப்ஜெக்ட். ஒரே ஒரு சப்ஜெக்ட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா. எப்படி நம்ம வந்து இத ரிவிஷன் பண்ணலாம்? ரிவிஷன் பண்றதுக்கு ஒரே ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன ஃபார்மேட் அப்படின்னா, படிச்சதையே திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நெறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியாரு, இல்ல பாரதிதாசன், இல்ல திருவள்ளுவர் இவங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இத பத்தியெல்லாம். திருப்பி திருப்பி நம்ம அதையே படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு பேர் ரிவிஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ ரிவிஷன் அப்படின்றது நாம எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு வழிமுறை இருக்கு. சும்மாவே நம்ம வந்து ஆல்ரெடி நல்லா படிச்ச ஒரு கன்டென்ட்டுங்கள திருப்பி, திருப்பி, திருப்பி உட்காந்து படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர, ஒரு கம்ப்ளீட்டா நம்மளால ஒரு ரிவிஷன குடுக்க முடியாது. அப்போ புதுசு புதுசா படிக்கணுமா அப்படின்லாம் நான் சொல்ல வரல. புது டாபிக் எல்லாம் நீங்க யாரும் படிக்க வேண்டாம். புதுசு புதுசா எம்சிக்யூ கிடைச்சதுன்னா பண்ணுங்க. ஓகேவா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் புதுசா எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு அகாடமில வந்து எனக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கிடைச்சது. அத நான் பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னா, சூப்பரான ரிவிஷன். ஏன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. நான் அதுக்காக தான் நெறைய பேர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வழியா உங்களுடைய ரிவிஷன பண்ணுங்க. ஏன்னா, அதுல தான் நெறைய புதிய கொஸ்டின்ஸ் இருக்கும். அது நம்மளுக்கு நெறைய அ அப்டேஷன்ஸ குடுத்துட்டே வரும். ஓ! இவ்ளோ விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்காத இருந்திருக்கோமா? இல்ல நம்மளுக்கு நெறைய விஷயம் படிச்சிருக்கோமா? அப்படின்றது. நம்ம ரிவிஷன் அப்படின்றது, நேத்து படிச்சத இன்னைக்கு ரிவிஷன் பண்றது கிடையாது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்றதுன்றது வந்து பார்த்தோம்னா, வேகமா பண்ணணும். எக்ஸாம் ரிலேட்டடா பண்ணணும். என்னென்ன எம்சிக்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா கிடைக்குதோ, அத எடுத்து பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹால்ஃப் டே தமிழுக்கு நீங்க ஒதுக்க போறீங்க. என்ன பண்ணலாம் அப்டின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்க கையில இருக்கு. என் கையில எல்லாமே நான் வச்சுட்டு இருக்கிறேன் அப்டின்னா, அந்த ஹால்ஃப் டே ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன குடுக்கும். சப்போஸ் அதுல எதனா உங்களுக்கு வந்து ஆன்ஸர் தெரியல அப்டின்னா, அப்ப வேணா நீங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்ஸர நீங்க வந்து பார்த்துக்கலாம். பிளஸ் புக்ல எங்கனா இருக்குது அப்டின்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்க மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணலாம். இல்ல படிக்கலனா வேணா, ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி டக்குனுன்னா நீங்க படிச்சுக்கலாம். இதுதான் ஒரு பேட்டர்ன். மீதி இருக்கிற ஹால்ஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்க்கு ஒதுக்குங்க. லாங்குவேஜ்க்கு ஒரு நாள் ஃபுல்லா ஒதுக்கிடலாம். லாங்குவேஜ்க்கும் நான் இதே தான் நான் சொல்றது. ஆத்தர் டீட்டெயிலா நல்லா படிச்சுட்டீங்களா? திருப்பி திருப்பி ஆத்தர் டீட்டெயிலே படிக்காதீங்க. ஒரு 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 சானட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? உட்ருங்க. அதெல்லாம் திருப்பி படிக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு ரைமிங் ஸ்கீம்னா தெரியுமா? அலிட்ரேஷன்னா என்னன்னு தெரியுமா? இல்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுச்சுன்னா உட்ருங்க. திருப்பி திருப்பி உட்காந்து அதிலயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்தந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களால ஆன்ஸர் பண்ண முடியுதா? அப்படி முடியலையா, அட்லீஸ்ட் அது எங்க தான் இருக்குன்னு புக்ல ஒரு வாட்டியாச்சும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கு ரிவிஷன் போட்டீங்கன்னா, இன்னும் நெறைய மார்க் கிடைக்கும். படிச்சதையே திருப்பி திருப்பி படிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்க போறது போரிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அட போடா நம்ம திருப்பி திருப்பி இதே தான் படிச்சுட்டு இருக்கிறோம்னு கிடைக்கிற ஒரு சலிப்பு தன்மை தான் எதிர்ப்படும். ஓகேவா? அந்த ஒரு போரிங்கான விஷயத்த இங்க கொண்டு வரக்கூடாது. எதனா வந்து புதுசா வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிற மாரி கொண்டு போங்க.
அது எம்சிக்யூ பேட்டர்னா இருந்தா இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். அடுத்தது ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஃபுல்லா டைம் ஒதுக்கிருங்க. முடிஞ்ச அளவுக்கு. காலையிலேயே உட்காந்துருங்க. நீங்க மேத்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கீங்க அப்படின்னா, பாதி டே வந்து மேத்ஸுக்கு ஒதுக்குங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு டைம் கிடைக்காது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சயின்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க என்ன பேட்டர்ன்ல இதுக்கு முன்னாடி படிச்சு வச்சிருக்கீங்களோ, அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேட்டர்ன நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே நீங்க சோசியல் சயின்ஸா இருக்கீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரிக்கு ஒரு பார்ட் ஒதுக்குங்க. அதே மாரி அந்த ஒரு டேவ 3ஆ பிரிங்க. ஹிஸ்ட்ரிக்கும், சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸுக்கும், ஜியோகிராஃபிக்கும். ஸோ இந்த 3 பேட்டர்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, டைம் வந்து அந்த டிவிஷன் பண்ணுங்க. டிவிஷன் பண்ணா சூப்பரா கொண்டு போயிடலாம். அதுக்கு அடுத்தது சாட்டர்டே. லாஸ்ட் டே. ஓகேவா? ஸோ சாட்டர்டே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில வரைக்கும் சைக்காலஜி சும்மா அட்லீஸ்ட் உங்ககிட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருந்ததுன்னா, ஒரு ரிவிஷன போடுங்க. இல்லையா, நீங்க எதனாச்சும் வந்து சைக்காலஜிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா படிங்க. அப்படி இல்லையா, தமிழ், இங்கிலீஷு இல்ல உங்க மேஜர் இதுல எதனா நான் வந்து விட்டு போயிட்டு இருக்குது, ஏதோ கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு டே சாட்டர்டேவுல பாதி நாள் ஒதுக்கிக்கோங்க. அடுத்து இருக்கிற மீதி பாதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 எக்ஸாம் அன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நடந்து முடிஞ்ச பிறகு, அந்த கொஸ்டின் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் முடியும். YouTubeல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ அப்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம அகாடமிலயுமே நான் அப்டேட் பண்றேன் முடிஞ்சாக்கா. ஸோ தமிழ், இங்கிலீஷ் இது காமன். எல்லா மேஜருக்குமே. ஸோ டெட் பேப்பர் 1ல கேட்க போற கொஸ்டின் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்காதீங்க. அதுவுமே 6 டூ 10th தான் சிலபஸ். பேப்பர் 1க்குமே. அப்போ பேப்பர் 1ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, அத தமிழுக்கு பார்க்க போறோம், இங்கிலீஷ்க்கு பார்க்க போறோம். அதோட மேத்ஸ் மேஜரா இருந்தீங்கன்னா, மேத்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அதுதான் அவங்களுக்கு அவ்வளோதான் வரும். ஸோ மேத்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1க்கு இருக்கு. அந்த 30 கொஸ்டின்ஸும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபைனல் டச்சா நீங்க வந்து பிரிப்பரேஷனுக்கு கொண்டு போலாம். மத்த மேஜரா இருக்கீங்க அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா அது மட்டும் போதும். ஏன்னா அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் கூட மேபி நம்பளுக்கு ரிப்பீட் ஆகுதோ இல்லையோ, நம்பளுக்கு அட்லீஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்ஸராச்சும் தெரியுதான்னு பார்க்கலாம். இது வந்து அ இந்த 3 நாளுடைய நம்மளுடைய ஸ்டடி பிளான். அடுத்தது 82 மார்க் நம்மளுக்கு கன்ஃபார்மா இருக்கா? இல்லையா? அப்படின்றதுக்கு உங்களுக்கு எதனா டவுட் வருதுன்னா, எக்ஸாம் ஹால்ல இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ஈஸியான சப்ஜெக்ட் எதுன்னு பாருங்க. இல்ல உங்க மேஜர் சப்ஜெக்ட் எதுன்னு பாருங்க. இப்ப நான் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு. நான் எடுத்தோனே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ நான் வந்து என்ன பண்ணலாம்? ஆன்ஸர் பண்ணலாம். அதுக்கு அப்புறமா கொஞ்சம் இருக்கிற தமிழு, அப்புறம் மேத்ஸோ, இல்ல சோசியல் சயின்ஸோ, சைக்காலஜியோ ஸோ அடுத்தடுத்து அப்படி இப்படி போயிட்டே இருக்கலாம். இந்த பேட்டர்ன ஒண்ணு வந்து ஃபாலோ பண்ணுங்க. எடுத்த உடனே உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அந்த சப்ஜெக்ட்ட ஃபர்ஸ்ட்டு பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நீங்க ஆன்ஸர் பண்ணி முடிக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து இப்ப வந்து தமிழ்ல வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 30 கொஸ்டின்ஸுக்கு ஆன்ஸர் பண்ணி முடிச்ச பிறகு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களால ஒரு 15 மார்க் அதிலேயே ஸ்கோர் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்களே செல்ஃப் எவாலுவேட் எக்ஸாம் ஹால்லே பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஒரு ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்ஸர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் கரெக்ட் ஆன்ஸரு, இதுக்கு இதுதான் ஆன்ஸர், இதுக்கு இதுதான் ஆன்ஸர்ன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா நீங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரி கன்ஃபார்மா ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயும் உங்களால எவ்வளோ மார்க் எடுக்க முடியுதுன்னு பாருங்க. தமிழ்ல உங்களால வந்து 15 மார்க் என்னால கன்ஃபார்மா இதுதான் இருக்கு. புக்லயே இந்த ஆன்ஸர் தான் இருக்கு. இத வந்து பார்த்தோன்னா, இதுவா இருக்கலாம், அதுவா இருக்கலாம் அப்படின்றது கிடையாது. கன்ஃபார்மா இதுதான் ஆன்ஸர் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஆன்ஸர் பண்ண முடியுது அப்படின்னா, யூ ஆர் ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு அவ்வளோதான். தமிழ்ல என்னால 15 எடுக்க முடியுது. இங்கிலீஷ்ல என்னால 15 மார்க் கரெக்ட்டா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. மேத்ஸ்ல எனக்கு 15 ஆயிடுச்சு. அதே மாரி சைக்காலஜில ஒரு 10 மார்க் கரெக்ட்டா வருது. அ சயின்ஸ்ல ஒரு 15 கரெக்ட்டா தான் வந்துருச்சு. ஹிஸ்ட்ரில எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மார்க் கரெக்ட்டு. அதே மாரி அ சிவிக்ஸ்ல 10 வந்துருச்சு.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோகிராஃபில எனக்கு ஒரு 10 மார்க் கரெக்டாவே நான் நான் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி உங்களால வந்து கெஸ் பண்ண முடிஞ்சு 50 மார்க்லேருந்து 60 மார்க் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல கரெக்ட்டா நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொன்னீங்கன்னா, மீதி இருக்கிற மார்க்கு கன்ஃபார்மா உங்களுக்கு நீங்க டிக் பண்றத வச்சு கூட ரைட் ஆயிட்டுருக்கும். 82 மார்க் கன்ஃபார்மா வந்துரும். ஏன்னா டெட் எக்ஸாம்ல இருக்கிற ஒரு சீக்ரெட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கேட்கறது 150 மார்க்ல அட்லீஸ்ட் 50% உங்களால ஆன்ஸர் பண்ண முடியுதா? அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஒரு 50% மார்க்க உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்க முடியும். மீதி எனக்கு தெரியாது அப்படின்னா கூட, நீங்க டிக் பண்றத வச்சு கூட என்ன ஆயிடும்? அது ஆன்ஸர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 82 மார்க்குக்கு மேல போய் நிக்கும். யார் யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு 50% மார்க்க கூட என்னால எடுக்க முடியாது ஒரு சப்ஜெக்ட்ல. 150க்கு ஒரு 75 மார்க்க கூட என்னால வந்து கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி, இதுதான் ரைட்டு அப்படின்றத சொல்ல முடியல அப்படின்னா தான், அவங்களால 82 மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியாத கேண்டிடேட். ஆனா என்னால முடியும். 150 மார்க்குக்கு என்னால 60 மார்க் கன்ஃபார்மா இதுதான் ஆன்ஸர்ன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, யூ ஆர் ஆல்மோஸ்ட் நீங்க குவாலிஃபைடான ஒரு கேண்டிடேட் தான். ஸோ இது வேணா நீங்க வந்து எக்ஸாம் ஹால்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 3 நாள் என்ன ரிவிஷன் பிளான் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதும்போது நம்ம குவாலிஃபைட் ஆகுறோமா இல்லையா அப்படின்றத நீங்களே ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்றதுக்கும் ஒரு ஐடியாஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இத வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. வேற எதனா டவுட் இருக்குது, இன்னும் நான் 3 நாளைக்கு ஏதோ வந்து எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது அப்படின்னா, அந்த டவுட்ட கமெண்ட்ல போடுங்க. அந்த டவுட்டுக்கான சஜஷன், ஐடியாஸ் கண்டிப்பா நான் குடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. தேங்க் யூ.